வணக்கம். இது தமிழ் குரல். நான் உங்கள் பானு. அதாவது டிசம்பர் 18ஆம் தேதி ஒரு வழியா எப்படியோ அடிச்சு புடிச்சு, ஈரோட்ல அது பொதுக்கூட்டமான்னு தெரியல, இல்ல பொதுமக்கள சந்திக்கிறாங்களான்னு தெரியல, இல்ல பரப்புரையான்னு தெரியல. ஒரு ஒரு வாட்டி ஒரு பேர் வந்துட்டே இருக்கு. ஒரு வாட்டி பரப்புரைன்றாங்க, ஒரு வாட்டி பொதுக்கூட்டம்ன்றாங்க, ஒரு வாட்டி வந்து பொதுமக்கள சந்திக்கிறாங்க அப்படின்றாங்க. ஆனா ஏதோ ஒண்ணு அவர் வந்து தமிழ்நாட்டுல கரூருக்கு அப்புறம் பொதுவெளியில மக்கள வந்து விஜய் அவர்கள் சந்திக்க போறாரு. இதுக்கு முன்னாடி பாண்டிச்சேரில வேன்ல போய் 10 நிமிஷத்துல பேசிட்டு வந்தாரு. இப்ப தமிழ்நாட்டுல செங்கோட்டையன் அவர்களுடைய விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்னு சொல்லுவாங்க இல்லையா? சோ அந்த மாரி விடாமுயற்சி செங்கோட்டையன் அவர்களுடைய விடாமுயற்சியால இப்போ ஈரோட்ல வந்து இவங்க இந்த மாரி ஒரு பிரம்மாண்ட பொதுக்கூட்டமா அதான் என்னன்னு தெரியல சொன்னல, அத வந்து செய்ய போறாங்க. சோ ஏன் செங்கோட்டையன் அவர்கள் இந்த அளவுக்கு இதுக்கு முக்கியத்துவம் குடுக்குறாரு அப்படின்றத வந்து நம்ம பிற்பாடு பார்ப்போம். இப்ப எத்தனையோ கட்சிகள் வந்து பொதுக்கூட்டம் நடத்தியிருக்கு. ஆனா எந்த கட்சிக்குமே இதுவரை அறநிலைத்துறை சார்பாக வந்து ஒரு அறிக்கை, அதாவது கண்டிஷன்ஸ், டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் போயிருக்கு அப்படின்னா, அது முதல்ல தாவேகா கட்சிக்காக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த இடம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்க இந்த பொதுக்கூட்டம் இருக்கு பாத்தீங்களா, இது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்க இடம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜயாபுரி அம்மன் கோயிலுக்கு சொந்தமான நிலப்பரப்பு. சோ இத அறநிலைத்துறை வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்க வந்து எப்படி இந்த இடத்த நாங்க உங்களுக்கு கொடுத்தோமோ அதே மாதிரி ஒழுக்கமா எங்களுக்கு திருப்பி செய்கூலி சேதாரம் இல்லாம திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சில பல கண்டிஷன்ஸ் வந்து அறநிலைத்துறையில இருந்து போயிருக்கு. ஏன்னா கரூர் சம்பவம் வந்து கண்ணு முன்னாடி வந்து போகும் இல்லையா, அதனால இவங்களுக்கும் ஒரு பயம். அதாவது இது கேட்கும்போது என்னன்னா, இந்த சிவாஜி அவங்களுடைய அந்த படத்துல வந்து அவங்க மருமக போய் முறையிடுவாங்க. அதாவது மனுஷங்களுக்கு ஒரு குழந்தை தெய்வத்துக்கிட்ட போய் முறையிடுவாங்க. அந்த தெய்வமே கலங்கி நின்னா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி பொதுவா தெய்வம் தான் மனுஷங்களை சோதிக்கும். இப்ப தெய்வத்தையே ஒரு தலைவர் வந்து சோதிக்கிறார். ஏன்னா அந்த மாதிரி இருக்கு இவங்க அறநிலைத்துறை கொடுக்குற அறிக்கை அப்படின்றது. பார்க்கும்போது தயவு செய்து வாங்க, வந்து கோயில வந்து கோயிலோட சொத்தை எதுவும் சேதாரம் பண்ணிடாதீங்க தம்பி. அங்க இருக்கிற இந்த பாதுகாப்பு தடுப்புகள், அதுக்கப்புறம் கோயிலு, அப்புறம் அங்க இருக்கிற மரம் கிளை கொடி இது எல்லாத்தையுமே வந்து ஏறி இறங்கி நாசம் பண்ணிடாதீங்க அப்படின்னு தெய்வத்துக்கே ஒரு ஷாக் கொடுக்குற அளவுக்கான ஒரு தலைவர்களும் தொண்டர்களும் ஈரோட்ல டிசம்பர் 18ஆம் தேதி வந்து ஒன்று கூட போறாங்க. சோ இது ஒன்று கூட போறாங்க அப்படின்னு சொன்னோடனே 48 கண்டிஷன்ஸ் வந்து தமிழ்நாடு காவல்துறை போட்டிருக்கு. இதுவும் திமுகவின் சதி அப்படின்னு சொல்லி அப்படி என்ன 48 கண்டிஷன்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம போய் அதுல பார்த்தா, வழக்கமா பாண்டிச்சேரியில போட்ட மாதிரிதான் இங்கேயும் போட்டிருக்காங்க. என்னன்னா குழந்தைகள், பெண்கள், கர்ப்பிணிகள் இந்த ஆபத்தான பகுதிக்கு வர வேண்டாம், இந்த ஆபத்தான நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டாம் அப்படின்னு அந்த அதே கண்டிஷன்ஸ். அதே மாதிரி வந்து வேன்ல இருந்து 50 அடி தூரத்துல தான் நீங்க இருக்கணும். ஸ்டேஜுக்கும் இந்த தொண்டர்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. சோ அது மட்டும் இல்லாம பொது சொத்துக்கு சேதம் ஏற்படாமல் நிகழ்ச்சியை வந்து பொறுப்பாளர், அதாவது இங்க இங்க விஷயம் பாருங்க, எப்படி செங்கோட்டையன் அவர்களையோ இல்ல மத்தவங்களே கோட்டு விடுறாங்கன்னா, பொறுப்பு நீங்க தான். போன வாட்டி நீங்க ஈஸியா திமுக மேல எழுதுறீங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி இந்த மாதிரி எழுத முடியாது. சோ இங்க நடக்க போற எந்த பிரச்சனையா இருந்தாலும் பொதுவா பொது சொத்துக்கு நீங்க வந்து சேதம் ஏற்படுத்தினா நிகழ்ச்சி பொறுப்பாளர் மீதுதான் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற கண்டிஷன்ஸ் அவங்க போட்டிருக்காங்க. சோ இது மட்டும் இல்லாம அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த இடம் இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்தோடைய என்ட்ரியா இருக்கட்டும், எக்ஸிட்டா இருக்கட்டும், சோ இந்த கூட்ட நெரிசலை வந்து கரெக்டா மேனேஜ்மெண்ட் பண்ற விஷயத்துல நீங்க ரொம்ப கரெக்டா இருக்கணும் அப்படின்னு சொன்னோடனே கட்சி நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகளை எல்லாரையுமே கூப்பிட்டு வந்து ஆலோசனை போட்டிருக்காங்க. இப்ப இந்த ஆலோசனை கூட்டம் போட்டதுல நிர்வாகியோட குடும்பத்துங்களுக்கு வந்து இப்போ பயமாயிருச்சு. ஏன்னா போன வாட்டி அப்படித்தானே நிர்வாகிகளை வந்து கை காமிச்சு விட்டு போனாங்க. இப்ப அந்த நிர்வாகிகளை கை காமிச்சு அதுக்குதான் ஒரு அரெஸ்ட் பண்ணிட்டீங்களே, கணக்குன்னு ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணிட்டீங்க, அப்புறம் எதுக்கு எங்களை அரெஸ்ட் பண்ற போறீங்க அப்படின்னு புசியானவர்கள் கோர்ட்டெல்லாம் போய் கேட்டாங்க பாத்தீங்களா. அதுக்கும் நிர்வாகி அவங்க பொண்டாட்டி வந்து ரொம்ப இது நடக்கவே நடக்காத, கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியாத கட்டுக்கதையெல்லாம் அவங்க அழுத்து விட்டாங்கல்ல. சோ அந்த ட்ரைனிங் வேற நடந்துட்டு இருக்கு. இப்போ எந்த மாதிரி சம்பவம் ஏதாவது நடந்துச்சுன்னா எப்படி நிர்வாகி மேல பழி போடுறது, நம்ம எப்படி எஸ்கேப் ஆகுறது, அதே மாதிரி அவங்க குடும்பம் எப்படி ஆளுங்கட்சி மேல பழி போடுறது, இந்த மாதிரியான ட்ரைனிங் எல்லாம் வந்து கட்சி நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள் எல்லாம் கூப்பிட்டு ஒரு பெரிய ஆலோசனை போட்டிருப்பாங்க. சோ போடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. சோ 11 மணில இருந்து 1 மணி வரைக்கும் இந்த நிகழ்ச்சி வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. சோ அந்த இதுவும் சொல்லியிருக்காங்க, டைமுக்கு நீங்க வரணும். 11 மணிக்குன்னு சொல்லிட்டு 12 மணிக்கு இங்க வர்றது, 1 மணிக்கு இங்க வர்றது அப்படிலாம் இல்லாம கரெக்டா 11 மணில இருந்து 1 மணிக்குள்ள நீங்க பேசிட்டு போயிடணும் அப்படின்ற ஒரு கண்டிஷன்ஸையும் போட்டு வச்சிருக்காங்க. சோ இதுல இன்னும் முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா,
தன்னோட கட்சி தொண்டர்கள் ஒரு சுய ஒழுக்க இல்லாத தொண்டர்கள் அப்படின்றத இந்த கட்சி தான், அதாவது தாவேகா கட்சி தான் வந்து இந்த மாதிரியான நடவடிக்கை மூலமாகவே அவங்க நிரூபிச்சுட்டே இருக்காங்க. எதிர்கட்சியில இருந்து யாருமே சொல்லல. இவங்களே அந்த அதுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் பண்ணும்போதே அவங்க கட்சியில இருக்கக்கூடியவங்க எவ்வளவு ஒரு சுய கட்டுப்பாடோட ஒழுக்கமோட இருக்கிறாங்க. ஏன்னா ஒரு பேனரு அதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அந்த டிஜிட்டல் பேனரு ஹைட்டா இருக்கக்கூடிய உயரமாக இருக்கக்கூடிய எதை பார்த்தாலும் நம்ம தம்பிகள் தாவி விடுவார்கள் அப்படின்ற பயத்துல இந்த உயரமா என்னென்ன இருக்கோ அது மேல எல்லாம் முள் கம்பி போட்டு சுத்தி வச்சிருக்காங்க. ஏற்கனவே கிரீஸ் தடையை பார்த்தாங்க, வேலைக்கு ஆகல. டிஸ்டன்ஸ் விட்டு பார்த்தாங்க, வேலைக்கு ஆகல. சோ இந்த வாட்டி முள்ளு கம்பி போட்டுருவா, அப்பதான் ஏறின ரத்தம் கித்தம் வந்து எதாவது ஆகட்டும், நம்மளுக்கு தேவை அவங்க வந்து மேல ஏறாம இருக்கணும். ஏன்னா அந்த மாதிரி ஏதாவது சம்பவம் நடந்துட்டா அதையே காரணமாகி நம்மளே வந்து நம்ம பொதுக்கூட்டத்தை நிறுத்துற மாதிரி ஆயிடும். சோ அதனால எந்த வகையிலும் பொதுக்கூட்டம் மட்டும் நிறுத்திடக்கூடாது, விஜய் அவர்கள் வர இந்த கூட்டம் மட்டும் தடைப்பற்றக்கூடாது அப்படின்றதுக்காக கட்சியோடைய தொண்டர்கள் வந்து அந்த மாதிரியான உயரமான இடங்களை பார்த்த உடனே ஏறக்கூடாதுன்றதுக்காக சுத்தி கம்பி வேலி, முள் கம்பி வேலி போட்டு அதையும் கண்காணிக்கிறதுக்காக வந்து 5 பேர் ஒரு ஒரு உயரமான இடம் இருக்கிற இடத்துக்குலாம் முள் கம்பி போட்டு 5 பேர் அதுக்கு வேற பாடி கார்டு, நீங்களாம் இங்க இருங்க, யாரும் ஏறாம பாத்துக்கோங்க அப்படின்றதுக்காக பாடி கார்டையும் அவங்க வந்து போட்டிருக்காங்க. சோ எந்த விதத்திலயும் வந்து அங்க இருந்து வர இந்த ஏர்போர்ட்ல இருந்து நீங்க ஸ்பாட்டுக்கு வர இடத்துல எல்லாம் வந்து ரோட் ஷோ மாதிரி ஏதாவது பண்ணி சீனை கிரியேட் பண்ணாதீங்க. வந்தமா நேரம் சல்லுன்னு எப்படி பாண்டிச்சேரிக்கு போயிட்டே இருந்தீங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி அங்க இருந்து ஏர்போர்ட்ல இருந்து நீங்க நேரம் இங்க வந்து இறங்கிடணும் அப்படின்ற கண்டிஷன்ஸையும் போட்டிருக்காங்க. அதாவது செங்கோட்டையன் அவர்கள் வந்து ஏன் இந்த அளவுக்கு ஒரு பெரிய பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு பண்ணியிருக்காரு. அவரே சொல்றாரு, புது ரத்தம் பாய்ச்சப்பட்டிருக்கிறது, அண்ணன் கூட்ட வெள்ளத்தில் மிதந்து வருவாரு. ஏற்கனவே இருக்கிற ரத்தத்துக்கே அட்ராசிட்டி தாங்க முடியாது, இப்ப புது ரத்தம் வேற பாய்ஞ்சிருக்கு. ஈரோட்ல இருக்கவங்க எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி வந்து அண்ணன் கூட்ட வெள்ளத்துல வருவாரு அப்படின்னு சொல்ல போறாங்க. அப்ப வேன் இல்லாம போட்ல ஏதாவது வருவாருன்னு நான் நினைக்கிறேன். சோ அதையும் நம்ம வந்து பொறுத்து இருந்து பார்ப்போம். இப்போ அடுத்துதான் நம்ம திருப்பி என்ன விஷயம் கேட்கலாம், ஏன் ஈரோட்ல இவர் வந்து இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அண்ணன் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சுட்டாங்க. எங்க செங்கோட்டையன் அண்ணன் மேல தாவேகா கட்சியில ரொம்ப நம்பிக்கை வச்சுட்டாங்க. அந்த புசி ஆனந்த் இப்ப சமீபமா சொல்லியிருக்காரு, நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய, அதாவது தங்கமான அண்ணன் கிடைச்சிருக்காரு. அண்ணா உங்க கையில 50ல இருந்து 70 தொகுதி வரையும் உங்க கையில ஒப்படைச்சிருக்கோம், எப்படியாவது ஜெயிச்சு கொடுத்துருங்கண்ணா அப்படின்னு செங்கோட்டையன் தலையில கொண்டு போய் மொத்தத்தையும் பாரதியும் இறக்கிட்டாரு புசி ஆனந்த் அவர்கள். புசி ஆனந்த் அவர்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, செங்கோட்டையன் அவர்களோட என்ட்ரிக்கு அதுக்கப்புறமா வந்து புசி ஆனந்த் அவர்களுடைய முக்கியத்துவம் இதுக்கு முன்னாடி இருந்தது பாத்தீங்களா, அது வந்து குறைஞ்சிருக்கு. அதாவது இந்த ஓட்டப்பந்தயத்துல சொல்லுவார்ல, இந்த நம்பர் வந்து அந்த நம்பரை வந்து பின்னுக்கு தள்ளி முன்னுக்கு ஓடிக்கொண்டிருக்கிறார் அப்படின்னா, அந்த மாதிரி இப்போ ரேஸ்ல தாவேகால புசி ஆனந்த் அவர்கள் வந்து ஓவர்டேக் பண்ணி செங்கோட்டையன் அவர்கள் போய்கொண்டிருக்கிறார், புசி ஆனந்த் பின்னுக்கு தள்ளப்படுகிறார் அப்படின்ற தகவல் நம்மளுக்கு வந்து வெளிவந்துட்டு இருக்கு. சோ இந்த இடத்த தக்க வச்சுக்கணும். ஏன்னா செங்கோட்டையன் அவர்கள் அளவுக்கு அங்க தாவேக்கால பெரிய அரசியல் அனுபவம் உள்ள ஆட்கள் வேற யாருமே இல்ல அப்படின்றதுனால செங்கோட்டையன் அவர்களுக்கு விஜய் அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்கறதுனால புசி ஆனந்த் அவர்களை நம்பி பல இடத்துல போய் அசிங்கப்பட்டு வந்திருக்காரு. அது கரூர் சம்பவமா இருக்கட்டும், பாண்டிச்சேரியில 4 முறை பாண்டிச்சேரியில நான் தான் கெத்து அப்படின்னு புசி ஆனந்த் சொன்னாரு. ஆனா அங்க போய் கடைசியில 4 முறை பாண்டிச்சேரி முதல்வர் கையில கால விழுந்து அந்த இதையே வாங்க வேண்டிய பர்மிஷனே வாங்க வேண்டியது. சோ விஜய் அவர்கள் பார்த்தாரு, இதுக்கு மேல இந்த டம்மி பீஸை நம்பி பயணப்படுறது நம்மளுக்கு நல்லது இல்ல அப்படின்றதுனால அண்ணன் ஏதோ இத்தனை வருஷம் இது இருக்கு, அனுபவம் இருக்கு, எம்ஜிஆர் காலத்துல இருந்தே அவர் வந்து அரசியல இருக்காரு, அதான் அண்ணனை நம்பி இனி நம்ம இறங்குவோம். சோ அண்ணன் மேல இருக்க நம்பிக்கை, அதாவது செங்கோட்டையன் அவர்கள் மேல இருக்கிற நம்பிக்கை வந்து எப்ப ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பொதுக்கூட்டத்தை அவர் வந்து ரொம்ப பிரம்மாண்டமான முறையில வெற்றியா அதை வந்து செயல்படுத்தி காட்டும் போது மட்டும்தான் அது நடக்கும் அப்படின்றதுனாலதான் வந்து இந்த பொதுக்கூட்டத்துல இவ்வளவு தூரம் செங்கோட்டையன் அவர்கள் ஆர்வம் காட்டுறாரு. அது மட்டும் இல்லாம எடப்பாடிக்கு வந்து ஒரு சவால் விடுறாரு. என்னமோ அதிமுகவே உன் பக்கம், கொங்கு மண்டலமே உங்க பக்கம் அப்படின்னு சொன்னீங்களேப்பா, இப்ப பாருங்க கொங்கு மண்டலமே எங்க பக்கம் நிக்குது, நாங்க எந்த பக்கம் இருக்கோமோ அதுதான் அதிமுக. சோ இப்ப நான் வந்து தாவேகா பக்கம் இருக்கிறேன், அதனால அதிமுக, அதாவது இந்த கொங்கு மண்டலத்துடைய சப்போர்ட் அப்படின்றது செங்கோட்டையன் அவர்களுக்கு தான் இருக்கு. எடப்பாடி அவர்களை கம்பேர் பண்ணும்போது செங்கோட்டையன் அவர்களுக்கும் அந்த ஈக்குவல் இது பலம் இருக்கு கொங்கு மண்டலத்துல. அப்ப அந்த ஸ்ட்ராங்க காமிக்கும் போது
தானா அதிமுகவோட அதிருப்திகள் எல்லாமே இந்த பக்கம், இதுதான் அதிமுகவுடைய பி பிரான்ச் அப்படின்னு நினைச்சு இங்க வந்துருவாங்க. சோ அந்த வெயிட்டேஜை காட்டணும் எடப்பாடி அவர்கள, ஒண்ணும் இல்ல. சோ எடப்பாடி அவர்கள் தான் கொங்கு மண்டலத்துல ஸ்ட்ராங் அப்படின்ற அந்த பிம்பத்தை உடைக்கணும். என்னாலையும் முடியும், இங்க ஒரு கூட்டத்தை கூட்டி இங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு என்னாலையும் முடியும் அப்படின்ற ஒரு பில்டப் இவர் கொடுக்குறாருல. இந்த பில்டப்பை வந்து உடச்சு விடுறத புசி ஆனந்த் வந்து அந்த மாதிரி ஒரு இது விஷயத்த சொல்லியிருக்காரு. என்னன்னா 50ல இருந்து 70 தொகுதி வரையும் உங்க கையில கொடுத்துடுறோம், ஜெயிச்சு காட்டுங்க. வடிவேல் சொல்லல, சொல்லு சொல்லு நீதான் தைரியமானவல்ல, சொல்லு, அந்த மாதிரி காட்டு, ஜெயிச்சு காட்டு, 50ல இருந்து 70 தொகுதி உங்க கையில ஒப்படைச்சிருக்கோம், முடிஞ்சா நீ ஜெயிச்சு காட்டு, உனக்குதான் எம்ஜிஆர் காலத்துல இருந்து அனுபவம் இருக்குன்னு சொல்றீங்கல்ல, ஜெயிச்சு காட்டுங்க என்ன, உங்களால முடியும் என்ன அப்படின்ட்டு, எது ஒண்ணு நடக்கவே நடக்காதோ, முடியவோ முடியாது அப்படின்னு தெரிஞ்சு புசி ஆனந்த் அவர்கள் வந்து இவருக்கு சவால் விட்டுருக்காரு. எனக்கா நீ செக் வைக்கிற உள்ள வந்து, நான் ஆரம்ப காலத்துல இருந்து கஷ்டப்பட்டு ஆக்டிங்க போட்டு விஜய் அவர்களை அப்ரோச் பண்ணோம்னா என்ன தாண்டிதான் யாராவது உள்ள போனோம் அப்படின்ற ஒரு இது செட்டப்பை மெயின்டைன் பண்ணி வச்சா, நீங்க நேத்து அங்க இருந்து வந்து இந்த கட்சியில சேர்ந்துட்டு எங்க இடத்த காலி பண்றதுக்கு நீ ட்ரை பண்றியா, இரு உனக்கு வைக்கிற ஆப்ப அப்படின்னு சொல்லி, எப்படி ஆதவர்ஜுனாவுடைய போட்டோவை பேனர்ல கூட போடக்கூடாது. இப்ப திருவள்ளூர்ல நடந்த கூட்டத்துல ஆதவர்ஜுனா அவர்களுடைய போட்டோ வந்து பேனர்ல போட்டதுக்காக அந்த வட்ட செயலாளர் பிரதீப் அவர்களை வந்து நீக்கி இருக்காங்க, அந்த பதவியில இருந்தே நீக்கி இருக்காங்க. சோ அந்த அளவுக்கு புசியானந்தவர்கள் தன்னை தாண்டி யாரும் விஜய் அவர்களை நெருங்கிடக் கூடாது அப்படின்னு இருக்காரு. சோ இதை உடைச்சு செங்கோட்டையர்கள் தன்னை தாண்டி போறாரு அப்படின்றதுனால இப்படி வச்சிருக்காரு. அண்ணன் தான் பெரிய அனுபவசாலி, அண்ணனால என்ன வேணாலும் முடியும். சோ அண்ணன் வந்து பாருங்க, நம்மளுக்கு 50ல இருந்து 70 தொகுதியை வந்து ஜெயிச்சு நம்ம கையில கொடுத்துருவாரு அப்படின்னா அது என்ன அர்த்தம்? அது நடக்காது, அது செங்கோட்டையினவர்களால் செய்ய முடியாது. அது செய்ய முடியாது போல. அப்ப புசியானந்த் என்ன சொன்னாரு, நான் மட்டும் இல்ல, இன்னும் யாரு இந்த கட்சிக்கு வந்தாலும் இவ்வளவு சீக்கிரத்துல நீங்க இத்தனை தொகுதி ஜெயிக்க முடியாது. சோ அவருக்கு அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க, நான் வேற அவர் வேற இல்ல, அவருக்கு கொஞ்சம் அனுபவம் இருக்கு, எனக்கு கொஞ்சம் அனுபவம் கம்மி, அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி இந்த விஷயத்த அவர் வந்து கொண்டு போறாரு புசியானந்த். இதை விட முக்கியமான கவலை செங்கோட்டையன் அவர்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜய் அவர்கள் வந்து தம் வீட்டுல வந்து ஒரு விருந்து சாப்பிட்டு கொடி ஏத்த முடியலையே அப்படின்றதுதான். ஏன்னா போலீஸ் அனுமதி கொடுக்கல. அவர் என்ன சொன்னாங்கன்னா, நேரா வந்தீங்களா, விஷயம் என்னவோ அதை பேசுனீங்களா, இங்க இருந்து நேரம் கிளம்பி போனீங்களா அப்படின்றது, ஏன்னா பாதுகாப்பு பிரச்சனை இருக்கு, அதனால நீங்க வந்து இங்க அங்க போறதுக்கெல்லாம் நாங்க அனுமதி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு காவல்துறையில இருந்து தாவேக்காவுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இவங்களுக்கு என்ன அப்படின்னா, விஜய் அவர்களோட நான் ரொம்ப க்ளோஸா இருக்கேன் அப்படின்னு செங்கோட்டையன் அவர்கள் காமிச்சுக்கணும். அதுக்கு இவர் ரெக்வஸ்ட் வச்சிருக்காரு. ஆனா நீங்க ஈரோட்டுக்கு ஆக்சுவலா இந்த பொதுக்கூட்டமே எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா, நேரடியா இவர் வீட்டுக்கு போய் சும்மான ஒரு கொடி ஏத்திட்டு விருந்து சாப்பிட்டு வந்தா அது யாருக்கும் தெரியாது இல்லையா? சோ இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஒரு பொதுக்கூட்டம் நடத்தும் போது அந்த இடத்துக்கு விஜய் அவர்கள் வந்துட்டு அப்படியே செங்கோட்டையன் அவர்கள் வீட்டுல வந்து போற வழியில சாப்பிட்டுட்டு கையை அணைச்சிட்டு கொடி ஏத்திட்டு போனா இன்னும் நான் பெரிய லெவல்ல போய் ரீச் ஆகும் அப்படின்னு தான் அவங்க அந்த பிளான போட்டிருக்காங்க. இப்ப பொதுக்கூட்டத்துக்கு பர்மிஷன் வாங்குறதே பெரிய பாடா போச்சு, இனி கொடி ஏத்துறதுக்கு வேற பர்மிஷன் வாங்க வேண்டியது காவல்துறையில. சோ போற போக்குல சைலண்டா போய் ஏத்திட்டு போயிருக்கலாம். ஆனா இவங்களுக்காக தான் நான் சொன்னேன் இல்லையா, முன்ன மாதிரி 4 பேருக்கு தெரியும் நம்ம எதை பண்ணாலும் இந்த உலகம் உடனே நம்மள உத்து பார்க்கணும் அப்படின்ற அந்த மைண்ட் செட்ல உடனே அண்ணன் போய் கொடி ஏத்துனா அது எல்லாருக்குமே தெரியும். எப்படி விஜய் அவர்கள் வீட்டு கேட்டு திறந்துருச்சு, கார் வெளியே வந்துருச்சு, காரோடைய வீல் சுத்துது, இங்க வந்துருச்சு, இந்த இடத்த ரீச் ஆயிடுச்சு அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்து போடுறாங்களா, அந்த மாதிரி விஜய் அவர்கள் செங்கோட்டையன் அவர்கள் வீட்டுக்கு புறப்பட்டு விட்டார், விஜய் அவர்கள் கொடியில் அந்த கயிறில் கை வைத்து விட்டார், கொடியை மேலே ஏத்தி விட்டார், கொடி பறக்கிறது, விஜய் அண்ணன் வந்து செங்கோட்டையன் அவர்கள் வீட்டுக்கு போய்விட்டார், சோத்துல கை வச்சுட்டார், குழம்பு ஊத்திட்டாங்க, சாப்பிடுறாங்க அப்படின்ற அந்த அந்த பில்டப் வந்து இவங்களுக்கு தேவைப்படுது. சோ அந்த பில்டப் பண்றதுக்காக போலீஸ் தரப்புல போய் கேட்டிருக்காங்க, எங்களுக்கு அந்த பில்டப் எல்லாம் தேவைப்படுது, அதனால நீங்க எங்களுக்கு பர்மிஷன் கொடுங்க அப்படின்னு. போலீஸ் இது வரைக்கும் காவல்துறை வந்து பர்மிஷன் கொடுக்கல. சோ அந்த விஷயத்துல செங்கோட்டையன் அவர்கள் கொஞ்சம் வந்து மூட் அவுட்டா இருக்காரு. எப்படியாவது விருந்துக்கும் கொடியேற்றக்கான பர்மிஷனை வந்து இவங்க வாங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. சோ இது இல்லாம இந்த கூட்டத்துல இன்னும் பல பிரச்சனைகள்லாம் இருக்கு. என்ன மாதிரி முக்கிய பிரச்சனைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சேர் போடுறவங்களுக்கு சேர் போடுறாங்களா போடலையா, சேர் போட்டாங்கன்னா அந்த சேர் போட்டவரோட பிரச்சனை, சேர் எப்படி உருப்படியா வருமோ வராதா அப்படின்னு. இப்ப காவல்துறை தரப்புல இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாக்ஸ் போட்டு அந்த பாக்ஸ்ல 500 பேர் இருப்பாங்கன்னா 400 பேரை உள்ள விடுங்க, எல்லாருக்கும் குடி தண்ணீர் கொடுங்க. எப்படி கரூர்ல போய் அந்த பாத்ரூம்ல பக்கத்துல
இருக்கக்கூடிய டேங்க்ல இருந்து தண்ணி புடிச்சு குடிக்கிற ஒரு அவல நிலை ஏற்பட்டது. தண்ணி இல்லாம நிறைய பேர் மயங்கி விழுந்தாங்க இல்லையா? சோ அந்த மாதிரியான அவல நிலை எல்லாம் இல்லாம மத்த கட்சிகள் நடத்துறதா பாருங்க. இப்ப உதாரணத்துக்கு திமுக நேத்து திருவண்ணாமலையில கூட நடத்துனாங்க, நிர்வாகிகளை சந்திக்கிறோம் அப்படின்ட்டு. 1,30,000 நிர்வாகிகள் வந்து வந்திருந்தாங்க. ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில அமர்வதற்கான இடம், அதாவது உட்கார்றதுக்கு சேர் போட்டு அங்க வந்து தண்ணி பாட்டில் இருந்து எல்லாமே கொடுத்துருந்தாங்க இல்லையா? சோ அங்க இருந்தா தொண்டர்கள் கூடினாங்க, லைன்ல நின்று அழகா வந்து அழகா போனாங்க இல்லையா? அந்த மாதிரி நீங்களும் உங்க தொண்டர்களுக்கு சேர் போட்டு தண்ணி பாட்டில் இருந்து ஸ்நாக்ஸ் வரையும் அவங்கள பார்த்து காப்பி அடிச்சாவது நீங்க செய்யுங்க. ஒருத்தர் செய்யறாருல, அதை பார்த்தாவது நீங்க செய்யுங்க. சோ குடிநீர் வசதி, ஆம்புலன்ஸ், தீயணைப்புத்துறை, மருத்துவர், இந்த பல் டாக்டர் வச்சு எல்லாத்துக்கும் மருத்துவம் பார்த்துட்டு இருக்கீங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி எல்லாம் செய்யாம ப்ராப்பரான மெடிக்கல் டீமை வந்து நீங்க அங்க உட்கார வைங்க அப்படின்ற அந்த கண்டிஷன்ஸும் போட்டிருக்காங்க. சோ இத்தனை கண்டிஷன்ஸையும் தாவேகா வந்து கண்டிப்பா ஃபாலோ பண்ணோம். நீங்க பர்மிஷன் கொடுத்தா சரி, நீங்க வந்தா மட்டும் போதும் அப்படின்னு அவங்க கெஞ்சி கூத்தாடி பர்மிஷன் வாங்கியிருக்காங்க. இதுல அந்த ஈரோட்டோடைய நிர்வாகின்னு நினைக்கிற அவர் வேற, தெய்வம் நம்மளை பார்ப்பதற்காக நம்ம இடத்துக்கு வருது, அந்த தெய்வத்தை கூட்டிட்டு வந்து நல்லபடியா கொண்டு போய் வீட்டுக்கு சேர்த்துடணும், அவரு நல்லபடியா வீட்டுக்கு போய் சேர்ந்துவாரு, நீங்க நல்லபடியா வீட்டுக்கு போய் சேருங்க. ஏன்னா வந்து இங்கேயும் செங்கோட்டையன் அவர்கள் ஒரு விஷயத்த பதிவு பண்றாரு. என்ன பண்றாருன்னா, இங்க மக்கள் வெள்ளத்தை நாங்க கூட்டி காட்டுறோம் அப்படின்னாங்க. ஏற்கனவே கரூர்ல நீங்க மக்கள் வெள்ளத்தை கூட்டி காட்டுறோம்னு பண்ண விஷயம்தான் இன்னைக்குமே அதுல இருந்து வெளியே வர முடியாம தவிச்சிட்டு இருக்கீங்க. மறுபடியும் அதே தப்ப பண்ணிடாம மக்கள் வெள்ளத்தை கூட்டுறோம்னு பலி கொடுத்துடாம, சோ இத வந்து எந்த உயிர் சேதமும் இல்லாமல் இத வந்து செங்கோட்டையன் அவர்கள் தலைமையில தான், அதாவது செங்கோட்டையன் அவர் தான் இதுக்கு பொறுப்பாவாரு. அதனால எந்த பிரச்சனை வந்தாலும் அவர் தான் ஃபேஸ் பண்ண போறாருன்றது இன்னொரு விஷயம். ஏமா இதுக்கு முன்னாடி நடந்தது மட்டும் விஜய் அவர்கள் ஏத்துக்கிட்டாரா அப்படின்னு நீங்க கேக்குறது எனக்கு புரியுது. எப்பவுமே விஜய் அவர்கள் ஏத்துக்க மாட்டாரு. அவர் வருவாரு, பேசுவாரு, போவாரு. ஆனா இதை யாரெல்லாம் பொறுப்பேற்றுக்கிறாங்களோ அவங்கதான் இந்த பிரச்சனைக்கு பதில் சொல்ல வேண்டிய ஆட்கள். சோ அத கருத்துல கொண்டு கூட்டத்தை கூட்டுறதை மட்டும் கணக்குல எடுத்துக்காம கூட்டத்துக்கு வரவங்களுடைய உயிருக்கு பாதுகாப்பு கொடுக்கறது அவசியம் அப்படின்றதுதான் நம்மளுடைய கருத்தா இருக்கு. சோ பொறுத்திருந்து பார்ப்போம். டிசம்பர் 18ஆம் தேதி ஈரோட்ல விஜய் அவர்கள் வந்து அது பொதுக்கூட்டமா இல்ல மக்கள் சந்திப்பா இல்ல பரப்புரையான்னு தெரியல, ஏதோ ஒண்ணு அவர் செய்ய போறாரு. இதுல அவர் இன்னும் ஆளுங்கட்சியை என்னென்ன திட்ட போறாரு, அதாவது திமுக வழக்கமா அவர் வந்து திமுகவை திட்ட போறாரு. இதை தவிர்த்து வேற இன்னும் செய்ய மாட்டாரு. ஏன்னா பாண்டிச்சேரிக்கு போய் டபுள் இன்ஜின் சர்க்கார், பாஜக கூட கூட்டணி இருக்க என்ஆர் காங்கிரஸ் வந்து புகழ்ந்து பேசிட்டு பாஜகவை திட்டுருமே அப்படின்றக்காக ஒன்றிய அரசு, பாஜகன்னு குறிப்பிடாம ஒன்றிய அரசுன்னு சும்மா அப்படி திட்டிட்டு வந்திருக்காரு. ஆனா அங்க அவ்வளவு குறை சொல்றாரு, பாண்டிச்சேரியில அவ்வளவு குறை சொல்றாரு. ஆனா அங்க ஆளுங்கட்சி திட்டாம திமுக திட்டிட்டு வந்தாரு. இப்ப திமுக திட்டுறதுக்கே வந்து வாய்ப்பு கிடைச்சிருக்கு. சோ அதனால வந்து வழக்கம் போல திமுக 4 வார்த்தை திட்டிட்டு போறாரு. அது திட்டுறதுக்கு ஒரு பொதுக்கூட்டம். சோ வழக்கமா பொதுக்கூட்டத்துல அவங்க கட்சி இதுவரை என்னென்ன இது பண்ணுச்சு, இனிமே என்ன பண்ண போறாங்க, என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஆனா தாவேகாவை பொறுத்த வரைக்கும் வெறும் திமுகவை திட்டுவதற்காக எந்த கூட்டம் போட்டாலும் அதை திமுகவை திட்ட போறாங்க. சோ திட்டுவதற்காக ஒரு இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு கூட்டத்தை அவங்க கூட்டியிருக்காங்க. சோ பொறுத்திருந்து பார்ப்போம். அவங்க அதே திமுக திட்டம் தான் மறுபடியும் அதே அரைச்ச மாவா அரைச்சு தேஞ்ச ரெக்கார்டே தேய போதா, இல்ல புதுசா ஏதாவது இந்த ஈரோட்டில் செய்ய போறாரா? ஏன்னா செங்கோட்டையன் அவர்களுடைய என்ட்ரிக்கு அப்புறம் வர ஒரு பொதுக்கூட்டம்ன்றதுனால வேற ஏதாவது டெவலப்மெண்ட் இருக்கா, கட்சி உண்மையிலே அரசியல் சார்ந்து ஏதாவது இந்த பொதுக்கூட்டத்துல பேச போறாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம்.